எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஹாய், வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, காடையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு வறுவல் தான் செய்ய போகிறோம். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் காடை. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வறுவல் மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். ஸோ மண் பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் கடலெண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ நான் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், பட்டை ஒரு 4-5, கிராம்பு ஒரு 4 எடுத்திருக்கேன். கடுகு பொரிஞ்சது இதை போட்டுடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இதில் இப்போ நான் ஒரு 5 மிளகா கீரி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கீரி வச்சுருக்கேன். அது போக ஒரு 3 வரமிளகா கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா சுருளை வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் வேகிறப்ப நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். இப்போ நான் மசாலா தூளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ மசாலா தூளாக வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இப்போ வெட்டி வச்ச காடையில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சா இந்த காடை போட்டுடலாம். நல்லா மசாலாலாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி எல்லாம் உள்ளே போட்டுவிடுங்க. இப்போ இந்த காடை கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதில்
இங்கே பாருங்கள், காடையில் எல்லாத்துலேயும் மசாலாவெல்லாம் நல்லா ஒட்டி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். காடை நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வேந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். சூப்பராக நல்லா வெந்துருச்சு. பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்துடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சொன்னதுக்கப்புறம் பெப்பர் பொடி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூளை தூவி நம்ம இறக்கிடலாம். அதுக்கு சூப்பரான காடை வறுவல் ரெடி ஆகிட்டே இருக்குது. இதில் கொஞ்சம் பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு ஒரு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போது கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு காடை வறுவல் ரெடி. நம்மளுக்கு இப்போ சூடான சுவையான காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் காடையை உள்ள வச்சு சூடாக இருக்கு சாப்பாட்டு கூட வச்சு சூப்பர் 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 டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.